திடீரென்று தனக்கு இறகுகள் முளைத்து ஆகாசத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சியை அடைந்தாள். சென்ற 4 வருஷ காலத்தில் முத்தையன் ஒரு தடவையாவது இவ்வளவு சந்தோஷமாக அவளை வரவேற்றது கிடையாது. கல்யாணியின் கல்யாண பேச்சு ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்குள் கோபமும் தாபமும் தான் அதிகமாய் இருந்தன அல்லவா? நான் இன்று உன்னை பார்ப்பது அதிர்ஷ்டவசந்தான். இத்தனை நேரம் திருப்பதிக்கு கிட்டத்தட்ட நான் போயிருக்க வேண்டியது என்றாள் கல்யாணி. ஓஹோ, அதென்ன சமாச்சாரம்? இதோ இந்த அக்ராசன பீடத்தில் அமர்ந்து எல்லாம் விவரமாய் சொல்ல வேணும் என்றான் முத்தையன். அவளுடைய குடத்தை வாங்கி கீழே வைத்து அவளையும் அந்த மேடை மேல் உட்காரச் செய்தான். கல்யாணி அன்று நடந்ததையெல்லாம் ஒருவாறு சொன்னாள். ராயம்பரம் ஸ்டேஷனில் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த போது முத்தையனை பற்றிய பேச்சு காதில் விழுந்ததையும் கொள்ளிடக்கரைக்குத்தான் வந்திருப்பான் என்ற வார்த்தை கேட்டவுடனேயே தான் திருப்பதிக்கு போகாமல் திரும்பி வந்து விட்டதையும் கூறினாள். கல்யாணி, உன்னுடைய இப்பேற்பட்ட அன்புக்கு நான் எந்த வகையில் தகுந்தவன் என்றுதான் தெரியவில்லை. உன்னுடைய அன்பை கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேனே. அதை நினைத்தால் ஆச்சரியமாய் இருக்கிறது என்றான் முத்தையன். கல்யாணிக்கு அப்போது ரயில்வே ஸ்டேஷனில் காதில் விழுந்த இன்னும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தன. அவள் முகத்தில் உடனே துன்பக்குறி தோன்றிற்று. அதெல்லாம் சரிதான், ஆனால் என்று கேட்க ஆரம்பித்தாள். தயக்கமடைந்து நிறுத்திவிட்டாள். என்ன என்ன என்று முத்தையன் கேட்டான். கல்யாணி பேச்சை மாற்றி, ரயிலேறுகிற சமயத்தில் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அப்பாவும் சின்னம்மாவும் என்னை என்ன நினைத்தார்களோ தெரியாது. என்னை பைத்தியம் என்றே முடிவு கட்டியிருப்பார்கள். ஸ்டேஷனில் இருந்தவர்கள் கூட என்னை பார்த்து சிரித்திருப்பார்கள் என்றாள். இவ்வளவுதானே கல்யாணி? நாம் 2 பேரும் பைத்தியங்கள்தான். பைத்தியங்களாகவே இருப்போம். சிரிக்கிறவர்களெல்லாம் சிரித்து கொள்ளட்டும். இன்னும் கொஞ்ச நாள் தானே சிரிப்பார்கள். நாம் இருவரும் கப்பலேறி ஆனந்தமாக கடல் பிரயாணம் செய்யும்போது அவர்களுடைய சிரிப்பு நம்மை தொடர்ந்து வரப்போகிறதா? அக்கறை சீமைக்கு போய் நாம் ஆனந்தமாய் காலங்கழிக்கும் போது அவர்களுடைய பரிகாசம் நம் காதில் விழப்போகிறதா கல்யாணி? என்னுடைய வேலையெல்லாம் ஆகிவிட்டது. அபிராமியும் பார்த்து விட்டேன். அவள் சௌக்கியமாய் இருக்கிறாள். அவளை பாதுகாப்பதற்கு ஒரு ஆசாமியும் ஏற்பட்டு விட்டான். இனிமேல் நாம் எங்கே வேணுமானாலும் போகலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே போலீஸ் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த கலவரம் அடங்கும் வரையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். அப்புறம் நாம் கப்பலேறி கிளம்பி விட்டோமானால் பிறகு எது எப்படி போனால் நமக்கு என்ன? சொர்க்க வாழ்வை அடைந்தவர்களுக்கு மண்ணுலகத்தை பற்றி கவலை ஏன் என்றான். பிறகு சில தினங்கள் கல்யாணிக்கும் முத்தையனுக்கும் சொர்க்க வாழ்வாகவே சென்று வந்தன. அவர்கள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் அந்த வெள்ளத்தின் அடியில் ஒரு பெருஞ்சுழல் வட்டமிட்டு சுழன்று கொண்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.